சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? ஏண்டி அழற? என்ன ஆச்சு? இரு. ஏய், அழாத அழாத, உட்கார் உட்காரு. ஏய், சரி சரி. ஏய், இங்க பாரு, அழாத. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லுமா. அக்கா, நான் ஒரு கடைக்கு சேல்ஸ்க்காக போயிருந்தேன்க்கா. ஆமா. அக்கா, இந்த விஷயத்தை என் மாமா யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லாருக்கா. அதனாலதான் நான் உன்கிட்ட கூட உண்மையை மறைச்சிட்டேன். இதெல்லாமே இருக்கட்டும். என்ன நினைப்புல நீ சூசைட் பண்றதுக்கு போன? அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா. இது எதை பத்தி யோசிக்காம சூசைட் பண்ண போயிடுவியா? முதல்ல உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்ச? இல்லக்கா, உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். எதுடி எனக்கு கஷ்டம்? அவன் மூலமா உனக்கு வந்த கஷ்டத்தை விட என்கிட்ட சொல்றது உனக்கு கஷ்டமா? இங்க பாரு, எல்லாத்தையும் தாண்டி நீ சூசைட் பண்ற அளவுக்கு இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? நீ உன் வேலையை ஒழுங்கா தானே பார்த்த. அவன் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்திருக்கான். அவன் இப்படி ஒரு வீடியோ எடுத்து மிரட்டினா நீ பயந்துருவியா? அவன் மிரட்டினா நாங்கெல்லாம் சும்மா விட்டுருவோமா? இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சதுக்கு அவன் தான் அசிங்கப்படணும். அவன் தான் சூசைட் பண்ணிக்கணும், நீ இல்ல. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நாம மனசறிஞ்சு ஒரு தப்ப செய்யாத வரைக்கும் நாம எதுக்கு குற்ற உணர்ச்சியோட இருக்கணும்? தேவையே இல்லையே. அவனுடைய வக்ர புத்திக்கு நீ உன்னோட உயிரை கொடுப்பியா? இவன் இல்ல, இதுக்கப்புறம் எவன் உன்னை மிரட்டினாலும் சரி, நீ தைரியமா எதிர்த்து போராடணும். புரியுதா உனக்கு? புரியுதுக்கா. இங்க பாரு, கவலைப்படாத தங்கம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அக்கா கிட்ட சொல்லு. இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுக்காத. சரிக்கா, இனிமே நான் கவனமா இருக்கேன். அப்ப மாமா மட்டும் வரலன்னா நான் என்ன இருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸா இரு. சரி, அழாத. ஹலோ, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் கிளம்பிட்டேங்க. நானே வந்துடுறேன். நான் உங்களை பார்க்கணும். சரி. வரேன். சரிக்கா. அம்மா, நான் கிளம்புறேன். அக்கா, எனக்கா உடனே கிளம்புற? இன்னும் அரை மணி நேரத்துல கறி குழம்பு ரெடி ஆயிடும். சாப்பிட்டு போயிட. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு போமாகா. பரவாயில்லமா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன். வரேம்மா. சரிமாகா. Thank you.
எல்லாத்துக்கு மேலேயும் மகா கிட்ட உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். கல்யாணத்துக்கு அவங்க போட்ட கண்டிஷன் எதையும் நம்ம வீட்டில் இது வரைக்கும் நான் சொல்லலைங்கிறது, முக்கியமாக மகாவோட சம்பளத்தை நம்ம வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நான் போய் சொன்ன விஷயம், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு மகா கிட்ட சொல்லிடணும். சொன்னா நிச்சயமா என்கிட்ட கோவப்படுவா, டென்ஷன் ஆவா, பெரிய சண்டையும் போடுவா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அப்பா சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு நாள் பெருசா வெடிக்கும் போது எல்லா பழியும் நம்ம மேலதான் விழும். மகாக்கும் அது அசிங்கம். அதனால எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அப்பா 50,000 ரூபாய் சொலையா என் கைக்கு வந்திருக்கு. மாசம் 5ஆம் தேதி ஆனா இதே மாதிரி என் கைக்கு வந்துடணும் கடவுளே. ஆஹா, நானே வச்சிருக்கேனே, சாமி கிட்ட வச்சு கும்பிடணும். அப்பதான் மாசம் 5ஆம் தேதி ஆனா இந்த பணம் என் கைக்கு வரும். மகா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம்.